வெல்கம் டு ஆலன் த டெவலப்பர். நான் உங்கள் ஆலன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கோடு வந்திருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, HTML எப்படி ரன் பண்ணுறது, அதுக்கான என்ன ஐடிஇ ஆர் என்ன எடிட்டர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நோட் பேடில் எப்படி பண்ண போகிறோம், அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா VS Code அப்படின்ற அந்த எடிட்டரில் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்டே. ஓகேவா? ஸோ நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு நோட் பேட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நோட் பேட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நோட் பேட் மட்டும் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த நோட் பேட் ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து நான் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், HTML அப்படின்றது. ஸோ இந்த HTML அப்படின்ற இந்த ப்ராஜெக்ட் ஃபைலில் தான் நான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட் நான் ஒரு HTML கோட் வந்து எழுதிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். எக்ஸலமேட்ரி டாக் டைப் HTML அப்படின்ற ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் HTML கோட் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து என்னென்னா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ன வேர்ஷன் ஆஃப் HTML வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறது. HTML5 அப்படின்ற வேர்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறதுக்கான ஒரு கீவேர்ட். ஓகேவா? ஸோ இதை கொடுத்துட்டு அடுத்து HTML அப்படின்ற ஒரு டேக். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா HTMLோட ஓப்பன் டேகு. இதுவே ஸ்லாஷ் வச்சு இருந்துச்சுன்னா இது வந்து க்ளோஸ் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த HTML ஓப்பன் பண்ணியிருக்கேன், இது க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் HTMLோட ஒரு ரூட் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்குள்ளே தான் நம்மளோட மொத்த பார்ட்டும் எழுத போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன், ஹெட் அப்படின்ற ஒரு எலமெண்ட்டும் அதுக்கான க்ளோசிங் டேக் ஹெட்டு. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாடி அப்படின்ற எலமெண்ட்டு ஸ்லாஷ் பாடி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ஃபார்மெட்டு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் என்னென்னா டைட்டில். ஓப்பன் பண்ணிக்கிறேன். டைட்டில் அப்படின்ற டேகை இது பண்ணிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆலன் த டெவலப்பர் அப்படின்றத இங்கே கொடுத்துக்கிறேன். ஸ்லாஷ் டைட்டில். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த டைட்டில் வந்து நான் இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேஜோட நேம். ஸோ இந்த ஃபைலை நான் இப்போ சேவ் பண்ணணும். ஸோ ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் HTMLன்ற ஃபோல்டரில் நான் இங்கே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த HTML அப்படின்ற ஃபோல்டரில் இது வந்து பார்த்திங்கன்னா index.html அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கேன். சேவ் அஸ் டைப்ஸில் ஆல் ஃபைல்ஸ் அப்படின்றத நம்ம இங்கே கொடுக்கணும். கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கிட்டால் போதும். ஓகேவா? என்னோடய ஃபைல்ஸ் வந்து இங்கே கிடச்சிருச்சு. இந்த HTMLன்ற ஃபோல்டரில் தான் நான் வந்து இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபைலை இப்போ நம்ம வந்து ரன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இதை டைப் பண்ணியாச்சு, இங்கே சேவும் பண்ணியாச்சு. இப்போ போய் இதை நம்ம ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணுறது மூலயமா நமக்கான அவுட்புட் வந்து இங்கே கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்களா, ஆலன் த டெவலப்பர் அப்படின்ற இந்த அவுட்புட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா HTML நோட் பேடில் பண்ணுறது மூலயமா அதோட அவுட்புட்டை எப்படி பார்க்குறது அப்படின்றது. இதுவே நெக்ஸ்ட்டு VS கோடில் வந்து பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதே ப்ரோக்ராமை நான் என்ன பண்ணியிருக்கேன், அதே HTMLன்ற ஃபோல்டரு index.htmlன்ற ஃபைலையே நான் இங்கே வந்து நான் க்ரியேட் பண்ணி இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இதை எப்படி நம்ம இப்போ ரன் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான சில எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். எக்ஸ்டென்ஷன்ஸை நம்ம இங்கே வந்து இது பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இதை எப்படி ரன் பண்ண போகிறோம், ஒரு எக்ஸ்டென்ஷன் லைவ் சர்வர் அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் மூலயமா இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படின்றத கொடுத்தனா எனக்கு இது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டு எனக்கு என்னோடய ப்ரௌசரில் அவுட்புட் வந்து இங்கே கிடச்சிரும். இங்கே கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, ஆலன் த டெவலப்பர் அப்படின்றது. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் இந்த VS கோடில் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, VS கோடில் ஈஸியாக நம்மளால் கோடிங் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கோடிங்கே என்னால் ஈஸியாக இப்போ நாங்கள் வந்து நோட் பேடில் ஒவ்வொரு வேர்டும் ஒவ்வொரு லெட்டரும் நானே பண்ணேன். இதுவே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸலமேட்ரிக் வச்சு என்ட்ரு கொடுத்தேன்னா ஒரு HTML ஃபார்மேட் நமக்கு கிடச்சிருச்சு. சூப்பராக இருக்குல்ல? இப்போ நான் இங்கே போய்ட்டு ஒவ்வொரு டேகும் நான் இங்கே டைப் பண்ணேன். இங்கே வந்துட்டு ஒரு பேராகிராஃப் டேகு என்ட்ரு கொடுத்தனா பேராகிராஃப் டேகு. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக பண்ணுறதுக்கு தான் இந்த VS கோட் அப்படின்ற விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்ற எடிட்டர். ஸோ இதில் அடுத்த வீடியோவில் நம்ம என்னென்ன எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ.